Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்குறேன், நான் எஸ்எம்சி யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி எங்கே பை இருக்குது எங்கே செல் இருக்குது, நான் எந்த விஷயத்தை நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலை வந்து நான் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் ப்ரீ மார்க்கெட்டாக. நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறத அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் என்டர் ஆகுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு, அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுக்கும். ஓகே, நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட லைவ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் வந்து எடுக்க போகிறோம். கம்மிங் ஜனவரி மந்தோட கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 29th ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ ஆஃபர் வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்லாட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 1 ஸ்லாட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ சிங்கிள் ஸ்லாட் மட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் வித் ஆஃபரோட பை பண்ணிக்கோங்க. கம்மிங் 29th வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து எண்ட் ஆயிரும். 29th மார்னிங். ஓகேங்களா? மார்னிங் ஆஃபர் வந்து எண்ட் ஆயிரும். ஸோ 29th வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, இவ்வளோ நேரம் ஆக்சுவலாக வந்து மைக்கு வந்து மியூட்டில் இருந்தது, அதனால வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்காது. சரி, ஓகே. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம என்ன என்ட்ரி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 4 வந்து கரன்சி பேர் வந்து போயிருந்தோம். ஓகேங்களா? ஒரு 4 ட்ரேடு வந்து போயிருந்தோம். ஸோ அந்த 4 ட்ரேடு டோட்டலி வந்து நமக்கு லாஸஸ் வந்து ஆயிடுச்சு. $218 வந்து லாஸு. இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் என்ட்ரி தான். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பண்ண ட்ரேடு அது ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி நம்ம பண்ண ட்ரேடு வந்து டாக்குமெண்ட் பண்ண முடியல. ஸோ ஒரு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 25, அப்புறம் 29, 63, 99. இந்த 99ன்ற ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த ட்ரேடு AUD/USD 8.30 வந்து லாட்டை நான் எடுத்திருக்கேன். ஸோ அது லாட் எடுத்ததுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு என்ட்ரி வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நான் கவுண்டர் ட்ரேடு அப்படின்றனால இன்றைக்கி நான் எடுத்திருந்த லாஸஸ் ஃபுல்லாகவே 50லேருந்து $60 தான் நான் வந்து இன்றைக்கி ரிஸ்க்கே வந்து எடுத்திருந்தேன். ஸோ சம் ஆஃப் த ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா EURUSD நமக்கு ஒரு $13 வந்து எக்ஸ்ட்ரா எஸ்எல் ஹிட் ஆயிருந்தது ஸ்ப்ரெட்டுனால. அப்புறம் AUD/USD வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் $60 வந்து ரிஸ்க் எடுத்திருந்தேன். லாட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8.3 $8,300 வந்து நம்ம வந்து லாட் வந்து போட்டிருந்தோம். பட் அதோட ஸ்ப்ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாயிருச்சு. 13 பாயிண்ட் வந்து இருந்தது. அப்படியே 25 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய லெவலில் கொஞ்சம் ஒரு சின்ன மூமெண்ட்டில் பெரிய லெவலில் போய் ஸ்ப்ரெட் ஹிட் ஆகிட்டு எனக்கு எஸ்எல் வந்து ஹிட் ஆயிருச்சு. ஓகேங்களா? சரி. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி $218 வந்து லாஸ். ஓவராலாக நமக்கு ஒரு $170 தான் லாஸ் வந்திருக்கணும். ஸோ $218 வந்து லாஸ். சரி, ஓகே, பரவாயில்ல, ரெக்கவர் பண்ணுவோம். இப்போ இன்றைக்கி நான் போயிருக்கிற என்ட்ரி என்ன என்ட்ரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 ஹவரில் இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் இன்றைக்கி வந்தான் ஈரோ AUDயில். ஓகேங்களா? இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்திருக்கான் 4 ஹவர். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 15 மினிட்ஸ் வந்து போகிறோம். ரீஃபண்ட் நம்ம 2 எடுத்து வச்சுருந்தோம். இது வந்து நம்ம வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கோம், இந்த டிமாண்டில் என்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிமாண்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணால் நமக்கு என்ட்ரி வந்து கிடைக்கல. அடுத்தது நமக்கு இடன் டிமாண்டில் வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? இது யார் கிரியேட் பண்ணியிருக்கா? ஏஷியன். ஸோ ஏஷியன் கிரியேட் பண்ணியிருந்தால் ஒர்க் ஆகுமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏஷியன் கிரியேட் பண்ணுறது வந்து ஒர்க் ஆகும். எப்படின்னா நமக்கு செஷன்ஸ் வந்து மிட்டிகேஷன் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் வந்து மிட்டிகேஷன். ஸோ இதை வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டிமாண்ட் இந்த ஒரு சின்ன ஜோன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது ஃபெயிலியர் ஆகிட்டாலே நம்ம எக்ஸிட் ஆகிடலாம் வெளியே. ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு மிட்டிகேட் ஆகிறான். சரி, ஃபஸ்ட்டு வந்து மிட்டிகேட் பண்ணது இங்கே. ஓகேங்களா? இந்த டிமாண்ட் மிட்டிகேட் பண்ணால் 5 மினிட் போகிறோம். 5 மினிட்டில் நமக்கு ஹை வந்து எடுக்கல. மார்க்கெட்டை வந்து என்ன பண்ணியிருக்கான், இங்கே ஒரு லோ கொடுத்துருக்கான். பட் பிஓஎஸ்ன்றதே இங்கே தான் ஆகுது. ஓகேங்களா? அப்போது இந்த டிமாண்ட் வந்து மறுபடியும் மிட்டிகேட் பண்ணுறான் இந்த இடத்துல. மிட்டிகேட் பண்ணிட்டு
அப்புறம் நமக்கு மேலே சோச் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட் எடுத்துடலாம். ஸோ இந்த டிமாண்ட் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா மிட்டிகேஷன் வந்து பண்ணுறான் இந்த டிமாண்டில். ஸோ மிட்டிகேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், 5 மினிட்டுக்கு வந்து போகிறோம். ஓகேங்களா? இப்போ 5 மினிட்ல தான் இருக்கும். ஸோ 5 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து ஒரு ஹண்ட். ஓகேங்களா? இது வந்து டோட்டலி ஒரு ஹண்ட்டு. மேலே இதுவும் ஹண்ட்டு. ஸோ 2 சைடு வந்து ஹண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இந்த டிமாண்டை வந்து எடுத்தேன். ஓகேங்களா? இந்த டிமாண்ட் எடுத்தேன். அப்படியே எம்டி ஃபைல போயிட்டு என்ட்ரி போட போகும்போது இங்கே டிமாண்டே இல்லை ஆக்சுவலாக எம்டி ஃபைல. ஆனால் இந்த சார்ட்டில் வந்து டிமாண்ட் இருக்குது. ஓகேங்களா? இங்கே வந்து எம்டி ஃபைல டிமாண்ட் இல்லை. ஸோ என்ன பண்ணிட்டேன் இந்த இடத்துல, சரி ஓகே நம்ம இந்த இடத்துல ரொம்ப கம்மியான லாட்டை வந்து போடுவோம். ஒருவேளை இந்த சார்ட்டுக்கு ஒர்க் ஆகலாம்ல, அதனால கம்மியான லாட் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ட்ரி வந்து போட்டிருந்தேன். மார்க்கெட் என்ன பண்ணிட்டான்னா மேலே போயிட்டு வந்து மிட்டிகேட் பண்ணிட்டான். ஆனால் எனக்கு இங்கே வந்து எஸ்எல் ஹிட் ஆகலை ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிவிட்டு எனக்கு எஸ்எல் ஹிட் ஆகாமல் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். ஸோ இந்த இடத்துல சோச் கொடுத்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட என்ட்ரியை இங்கே போட்டிருந்த என்ட்ரியை எஸ்எல் வந்து இப்படி மூவ் பண்ணிட்டேன். ஸ்ப்ரெட்டு இந்த வேல்யூலாம் பார்த்து இந்த இடத்துல வச்சுருந்தேன் எஸ்எல். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக ஒரு $29 சம்திங் எஸ்எல் வந்து செட் பண்ணியிருந்தேன். ஸோ அடுத்த என்ட்ரி இங்கே இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்குது. இப்போ கொஞ்சம் இந்த சார்ட்டில் மெஸ்ஸியாக இருக்கும், கச்சன்னு இருக்கும். ஏன்னா அடுத்த என்ட்ரி நான் போகணும், அதுக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ மார்க்கெட் அப்படியே கீழே வந்தான். இந்த டிமாண்டில் இன்னொரு பை இருக்குன்னு சொல்லி நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இங்கே இருந்த பை நான் அப்டேட் பண்ணலை. ஏன்னா இதில் வந்து நமக்கு எம்டி ஃபைவ்ல டிமாண்ட் இல்லையே, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு நான் இதில் அப்டேட் கொடுக்கல. ஸோ மார்க்கெட் வந்து அதுவும் இல்லாமல் நமக்கு டைம் அவுட் ஆயிடுச்சு. நான் அப்டேட் பண்ணுறதுக்குள்ளே மார்க்கெட் கீழே வந்துட்டான். ஸோ அதனால் அப்டேட் பண்ணல. இந்த இடத்துல எஸ்எல் மூவ் பண்ணி வச்சுருந்தேன். $29 சம்திங் எஸ்எல் மூவ் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் வந்து ஹிட் பண்ணிட்டான். இந்த டிமாண்டில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், என்ட்ரி வந்து நான் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ இதை எரேஸ் பண்ணிடுவோம். இந்த டிமாண்டில் என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ட்ரி வந்து இப்போ என்னோட என்ட்ரி இங்கே தான் இருக்குது. இந்த இடத்துல போட்டிருக்கோம். ஓகேங்களா? இதை எடுத்துடலாம். இப்போ என்ட்ரி வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இந்த டிமாண்டையும் வந்து ஃபெயில் பண்ணுறான். இந்த இடத்துல இந்த டிமாண்டையும் வந்து ஃபெயில் பண்ணிட்டான். சரி ஓகே, அப்போது இந்த டிமாண்ட் ஃபெயில் பண்ணிட்டான்னா பை ஆகிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்குமா அப்படின்றத இப்போ டிமாண்ட் அரைஸ் பண்ணிட்டேன். பை ஆக சான்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நியூயார்க் வந்து இந்த லோவை என்ன பண்ணியிருக்கான், ஹண்ட் பண்ணியிருக்கான். ஸோ இருங்க, அது ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த லோவை ஹண்ட் பண்ணியிருக்கான். ஸோ இதை ஒரு ஹண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் மார்க்கெட் மேலே போயிருக்கான். ஸோ இதை சோச்சுன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? அதனால இந்த டிமாண்டை வந்து நம்ம எடுத்தோம். பட் இந்த டிமாண்ட் பிரேக் ஆயிருக்கு. நம்மளோட எஸ்எல் வந்து எங்கே செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ப்ரீவியஸ்க்கு இருக்கக்கூடிய லோ இங்கே தான் வந்து நம்ம எப்பயுமே செட் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம எஸ்எல் வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல என்னோட லாட் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாண்டர்டில் 3 லாட் வந்து போட்டிருந்தேன். இந்த இடத்துல நான் கம்மியாக போட்டேன். ஸ்டாண்டர்டில் 1 போட்டேன். இந்த இடத்துல 3 வந்து போட்டிருக்கேன். ரைட்டா? ஸோ எஸ்எல் வந்து இங்கே செட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கரன்சி பேரில் என்ன ஒரு பிரச்சனைனா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு 13 பாயிண்ட் வந்து நமக்கு ஸ்ப்ரெட் வேல்யூ இருக்குது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், 13 பாயிண்ட்டை கீழே இறக்கி வச்சுருக்கேன். இந்த இடத்துல வச்சுருக்கேன். வேறு வழி இல்லை. அதே 13 பாயிண்ட்டு ட்ரிகர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்கேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இன்றைக்கி லாஸஸ் வந்து நடந்துருச்சு, நிறைய லாஸஸ் நடந்துருச்சு. அதை ரெக்கவர் பண்ணணும்னா நான் அதிகமான ப்ராஃபிட் வந்து எடுக்கணும். அதனால என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல எவ்வளோ நான் வந்து ரிஸ்க் எடுத்திருக்கேன்னா $230 வந்து ரிஸ்க் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த $230 எனக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் கவுண்டரில் ட்ரேட் பண்ண மாட்டேன் இந்த மந்த்து. ப்ரோவில் மட்டும் ட்ரேட் பண்ணி பெரிய ப்ராஃபிட் வந்து பிடிக்கும். ஒரே ட்ரேடில் பெரிய ப்ராஃபிட் பிடிக்கணும். அதுதான் என்னோட டார்கெட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ட்ரி வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி. ஸோ இந்த லிக்விடிட்டி ஹண்டான இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் மார்க்கெட் கீழே வந்திருக்கான் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணி உள்ளே போயிட்டு பார்த்தா இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஹண்ட் ஆகிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஆர்டர் பிளாக் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? சூப்பரான ஆர்டர் பிளாக் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் மார்க்கெட் இங்கே வந்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட என்ட்ரியை இது வரைக்கும் ஹோல்டு பண்ணியிருக்கேன். சரி, அப்போது இப்போ ஒரு ட்ரேடு எடுக்கலாமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடு எடுக்கலாம். நான் இன்றைக்கி ரிஸ்க் அதிகமாக ஆகாமல் இருந்திருந்தா ட்ரேடு வந்து எடுக்கலாம். பட் இப்போ வந்து எடுக்கக்கூடாது. இங்கே வந்து சோச் வந்து பண்ணியிருக்கான். ஸோ நம்மளோட 1 மினிட்ல ஓகேங்களா? ஸோ இங்கே லோ வந்து எடுத்திருக்கான். லிக்விடிட்டியில் தான் மார்க்கெட் வந்து
பிக் பண்ணிட்டு போயிருக்கு நம்மளோட ஆர்டரை. ஸோ அப்போது இதை அப்படியே மூவ் பண்ணிடுவோம். அப்போது நமக்கு பைன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து இன்டியூஸ்மெண்ட் எவ்ரிதிங் ஓகே. அப்போது பையன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இந்த டிமாண்டில். ஓகேங்களா? அப்போது இதில் நமக்கு இங்கே ஒரு சப்ளைவும் இருக்குது, அதில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு ஃப்ளிப்பும் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த ஃப்ளிப்பில் இருந்தும் மார்க்கெட் மேலே போகலாம், இதில் இருந்தும் மார்க்கெட் மேலே போகலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஜாக்பாட் என்ட்ரி தான் இது ரெண்டுமே. ஓகேங்களா? இது ஃபெயில் ஆனால் இது ஒர்க் ஆகும். இது ரெண்டுமே ஒரு ஜாக்பாட் என்ட்ரி தான். இப்போ நான் பார்க்குற வரலும் இது வந்து ஒரு ஜாக்பாட் என்ட்ரி. ஆனால் நம்மளோட இப்போது நம்ம சுச்சுவேஷனுக்கு என்ட்ரி போட முடியாத ஒரு நிலமையில நான் இருக்கேன். ஸோ இதுதான் ப்ரீவியஸ் லோ, இதுக்கு கீழே இப்படி வச்சாலே போதும். ஸோ இப்போது நம்மளோட டிபி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 15 மினிட்ஸோட சீக்கிரமாக நம்ம வந்து டிபி எடுக்கணும் அப்படின்னா இந்த 15 மினிட்ஸோட இந்த ஹையில் இப்படி வச்சுட்டோம்னா 1:17 வந்து இந்த ட்ரேடு வந்து கிடைக்குது. பட் என்னோட தாட் என்ன அப்படின்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, ஃபோர் ஹவரில் கண்டிப்பாக இந்த ஹை வரைக்கும் போவான். ஓகேங்களா? ஆக்சுவலாக நமக்கு இந்த ஹையையும் தாண்டி இங்கே வரைக்கும் போவான். பட் நம்ம அவ்வளோ தூரம் அவ்வளோ நேரம்லாம் நம்ம ஹோல்டு பண்ண தேவையில்ல. பட் 4 ஹவரில் இந்த ஹைக்கு போவான். ஒரு 1 வீக் டைம் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1:96. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, இன்றைக்கி நான் லாஸ் வேறு பண்ணி வச்சிட்டேன். அது இல்லாமல் இந்த என்ட்ரி வேறு பிரேக் ஈவனில் இல்லாமல், இப்போ இங்கே நான் போட்டிருக்கிற இந்த என்ட்ரி, இப்போ நான் ஒரு என்ட்ரி இங்கே போட்டிருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, 5 மினிட்டுக்கு. அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவனில் இல்லாமல் இருக்கான். பிரேக் ஈவனில் இன்னும் பண்ணலை. ஸோ அதனால அது இல்லாமல் $220 வந்து சம்திங் இதில் லாஸ் வந்து இருக்குது இங்கே. ஓகேங்களா? இந்த இந்த என்ட்ரிக்கு. ஸோ இந்த என்ட்ரியை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த என்ட்ரியில் பை பண்ணால், இதில் பை பண்ணால் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ எனக்கு வந்து $100 வந்து என்னால் ரிஸ்க் எடுத்துக்க முடியும். ரைட்டா? ஸோ ஓப்பன் ப்ரைஸில் என்ட்ரி ப்ரைஸ் போடுறேன், ஸ்டாப் லெவல், க்ளோஸ் ப்ரைஸ். ஸோ கண்டிப்பாக என்னால் 5 யூஸ் பண்ண முடியும். ஓகே, 100 நான் வந்து இன்றைக்கி லாஸ் பண்ணாமல் இருந்திருந்தான் இந்த ட்ரேடுக்கு. அப்போது 5 வந்து நான் யூஸ் பண்ணும்போது இந்த டிபிக்கு எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம இந்த என்ட்ரிக்கு இந்த இடத்துல இந்த என்ட்ரிக்கு நம்ம எவ்வளோ வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லாட் வந்து 3 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சாரி, இங்கே இருக்குது என்ட்ரி ப்ரைஸ், ப்ராஃபிட் லெவல், க்ளோஸ் ப்ரைஸில் ப்ராஃபிட் லெவல் வந்து போடுறேன். ஸோ எவ்வளோ வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $5,311 வந்து இருக்குது. ஓகேங்களா? ஆக்சுவலாக நான் வந்து எய்ம் பண்ணது $7,000 எய்ம் பண்ணேன். பட் இங்கே வந்து இவ்வளோ தான் கிடச்சிது. ஸோ இந்த இது வந்து நான் என்னோடய டார்கெட் வந்து வச்சுருக்கேன். பட் இப்போ எனக்கு இதுவும் வேணும். இந்த என்ட்ரிலையும் மிட்டிகேட் பண்ணணும். பட் இந்த என்ட்ரியில் போயிட்டு நான் என்ட்ரி போட்டேன்னு வைங்களேன், ரொம்ப ரிஸ்க்கு, ஓவர் ரிஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு என்ட்ரியை கலட்டி விடணும். ஓகேங்களா? ஏதாவது என்ட்ரியை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு பெரிய என்ட்ரி வந்து போடலாம். ஸோ இப்போது எனக்கு லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா $30 வந்து லாஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குது. இப்போது லாஸு. ஓகேங்களா? 30லேருந்து 40 இந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ 30யை நான் ரிலீஸ் பண்ணி விட்டு இந்த இடத்துல நான் ஒரு என்ட்ரி போட்டேன்னு வைங்களேன், அது வந்து நமக்கு மிட்டிகேட் ஆகாமலும் போகலாம். ரைட்டா? மிட்டிகேட் ஆகாமல் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ இந்த என்ட்ரியை அப்படியே இப்போ லாஸில் சின்ன லாஸில் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே வந்து நான் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி போட்டேன்னு வைங்களேன், இது வந்து மிட்டிகேட் ஆகாமல் இங்கேருந்தே மார்க்கெட் மேலே பறந்து போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம். மறுபடியும் 5 மினிட் போகலாம். 5 மினிட் போயிட்டு
இந்த ஹையில் என்ன பண்ணுறோம், பிஒய்ஸ் வந்து மார்க் பண்ணுறோம். அப்போது மார்க்கெட் இந்த பிஒய்ஸ் கொடுத்துட்டா இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு வரமாட்டான். இந்த டிமாண்டோட லெவலுக்கு நம்ம உள்ளே தானே என்ட்ரி போயிருக்கோம், இந்த லெவலுக்கு வரமாட்டான். அப்போ இதிலே தெரியுது மார்க்கெட் இப்போவே வந்து எடுத்துருன்ட்டு. மார்க்கெட் இங்கேருந்தே வந்து இப்போ எடுத்துகிட்டு போக தான் சான்ஸ் வந்து ஹைலி சான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம இந்த ஒரு ஜாக்பாட் என்ட்ரியை நம்ம மிஸ் பண்ண போகிறோம். சரி, ஓகே, ஒரு $20 வந்து ரிஸ்க் வச்சு பார்ப்போமா? $20 ரிஸ்க் வச்சா நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டாப் லெவல் ஓகே 53, 56. ஓகே, நம்ம வந்து 56. அப்போது இந்த என்ட்ரிக்கு ஒரு 56 இல்லைனா ஒரு 40 வந்து வைப்போம். 20 வேணாம், 40 வந்து வைக்கலாம். ஸோ 2.2, 2.15, 40. அப்போது இந்த இடத்துல 40 ரிஸ்க் வைக்கிறோம் அப்படின்னா டிபி போனால் 3,900 ஒரு $100 கம்மி, 4,000க்கு. அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஃபீலாக இருக்குது. ஒரு ஜாக்பாட் என்ட்ரியை மிஸ் பண்ணுறோமே அப்படின்ட்டு. இந்த என்ட்ரி பிரேக் ஈவன் இல்லாதனால. சரி, ஓகே, பார்ப்போம். நமக்கு நிறைய கரன்சி பேரில் என்ட்ரிஸ் வந்து இருக்குது பெண்டிங்கில். அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா பார்க்கலாம். அடுத்த என்ட்ரி அவ்வளோதான். இந்த வீக் வந்து நமக்கு ஆக்சுவலாக என்ட்ரி வந்து கிடைக்கல. இப்போ தான் யூரோயிஸ்டில் ஒரு கவுண்டர் வந்து போட்டிருக்கான். ஸோ இந்த கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஷியன் வந்து நியூயார்க் வந்து ஹண்ட் பண்ணிட்டு தான் கீழே வந்து இப்போது சோச் வந்து பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல தான் இந்த ஏஷியனை ஹண்ட் பண்ணனால தான் இந்த இடத்துல நான் ஒரு 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 1 மினிட்ல ஒரு என்ட்ரி வந்து போயிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக இங்கே ஹண்ட் பண்ணிட்டான், இங்கே ஹண்ட் பண்ணி இங்கே க்ளோஸ் வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து போயிருந்தேன். பட் கம்மியான ஒரு லாஸ் தான், 50 சம்திங் லாஸ். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சோச் பண்ணட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ 15 மினிட்ஸில், ஸோ 5 மினிட்ல நமக்கு இந்த இடத்துல மார்க்கெட் இந்த லோவில் வந்து ஹண்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு போயிருக்கான். ஸோ 5 மினிட்லாம் பார்க்கக்கூடாது, 15 மினிட்ஸ் போவோம். 15 மினிட்ஸில் நமக்கு ஏஷியன் வந்து இந்த இடத்துல ஹிட் பண்ணியிருக்கான். ஏஷியனை ஹண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் இங்கே இருக்கக்கூடிய லோவில், இங்கே இருக்கக்கூடிய லோ கிடையாது, இந்த இடத்துல டிமாண்டை ஹண்ட் பண்ணிட்டு ஏஷியனோட ஹையை ஹண்ட் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் வந்து கீழே போயிருக்கான். சப்ளை கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே போயிருக்கான். அப்போது இந்த ஸ்விங்கில் நமக்கு 2 சப்ளை தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்ளை இங்கே, செகண்ட் இங்கே. அப்போ இந்த ஹை வந்து ஹண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ஹை தான், இந்த ஹை ஹண்ட் ஆகிறதுக்கு. ஸோ இப்படி வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த ஹை ஹண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் ஹை. ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் பண்ணியிருக்கான். அப்படியே உள்ளே இன்னர்லேயே போயிட்டு என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துல ஹண்ட் பண்ணியிருக்கான், லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? 2x போட்டிருக்கேன் ஹண்ட்டுக்கு. ஸோ லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு விஷயனால தான் மார்க்கெட் ரொம்ப ஃபோர்ஸாக கீழே செல் ஆகிருக்கு. ஸோ அப்போது நமக்கு இந்த சப்ளை ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம கவுண்டர் அப்படின்றனால நமக்கு சிங்கிள் சோச் வந்து பத்தாது. ஸோ அப்போ நமக்கு டபுள் சோச் வேணும். அப்போ டபுள் சோச்ன்றப்போ இந்த இடத்துல போய்ட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துக்கலாம். ஸோ 5 மினிட் போகிறோம். 5 மினிட்ல போயிட்டு சூப்பரான ஒரு சப்ளை இருக்குது நியூயார்க்கில். இது வந்து ஒர்க் ஆகிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. இந்த இடத்துல என்ட்ரியை பிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணிடலாம். இதுதான் பிளான். இந்த டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணி பெரிய ஒரு ட்ரேடு வந்து பண்ணிடலாம். அப்படி இல்லாமல் சப்ளைக்கே போகாமல் மார்க்கெட் அப்படியே டிமாண்டுக்கு வந்துட்டான்னா டிமாண்ட்லேருந்து அதை விட ஒரு பெரிய ட்ரேடு வந்து பண்ணலாம். ப்ரோ வேற நம்ம சூப்பராக ட்ரேடு வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பிளான். ஸோ யூஎஸ்டி ஜேபிஒய் மேலே சோச் வந்து இப்போ பண்ணிட்டான். அவ்வளோதான், சூப்பரான என்ட்ரி வந்து இருக்குது. ஸோ பார்க்கலாம். யூரோ யூஎஸ்டி
ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு பண்ண லாஸை விட பெரிய ப்ராஃபிட்ஸ்லாம் வந்து பிடிக்கணும். அதான் வந்து இப்போ என்னோட எய்ம். ஓகேங்களா? ஹீரோ ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஃப்ளிப்பில் இருந்தால் மேலே போயிட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு என்னோட டார்கெட் 4 ஹவர்னோட ஹைக்கு போகணும் அப்படின்றது என்னோட டார்கெட் வந்து கிடையாது. என்னோட டார்கெட் இங்கே பிவைஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த பிவைஸ் பண்ணிட்டானா போதும், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். பிவைஸ் பண்ணிட்டான் அப்படின்னா இது வந்து ஸ்ப்ரெட்டோட வேல்யூக்கு மேலே ஏற்றி வைக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. அதே மாதிரி ஸ்ப்ரெட்டோட வேல்யூக்கு மார்க்கெட்டை எஸ்எல் வந்து கீழே வைக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. ஸோ இது என்ன பண்ண போகிறேன், ஒரு ஆஃப் த ப்ரைஸாவது கொண்டு வரணும் எனக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு ஆஃப் த ப்ரைஸாவது இப்படி கொண்டு வந்துட்டு ஒரு $50 ரிஸ்கில் இந்த இடத்துல செட் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் $50 ரிஸ்க் ஆனாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. அது வந்து ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம். பட் இது வந்து பெரிய லாஸாக இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இது ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஹோப் இருந்தனால நான் வந்து $230 சம்திங் லாஸ் வந்து இருந்தது. 230 இருந்தாலும் இருந்துட்டு போகுது, நம்ம வந்து பை பண்ணிடலாம் அப்படின்ட்டு பை வந்து பண்ணிட்டேன். ஸோ லாட் வந்து பார்த்தீங்கன்னா 3 லாட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம். இந்த ஹை வந்து எடுத்துட்டானா போதும் எனக்கு. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. ஸோ மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் பிரேக் ஈவன் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? இந்த பிஓஎஸ் எடுத்து பிரேக் ஈவன் பண்ணி ஆகணும். அதுதான் இப்போ என்னோட ப்ரியாரிட்டி. அது மட்டும் பண்ணிட்டேன்னா போதும். ஓகேங்களா? ஸோ இதோட டிபி ஓகே. பிஒய்ஸ் நடந்துருச்சு அப்படின்னா அடுத்ததை பார்க்கலாம். வெயிட் பண்ணுவோம். ஓகே, மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ரைட்டா? ஸோ இங்கே ஒரு ஃப்ளிப் இருக்குது. இந்த ஃப்ளிப்பில் மார்க்கெட் வந்து வந்துட்டு மேலே போயிட்டுருக்கான். பட் இங்கே வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே வந்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இந்த இடத்துல இங்கே போய் பிரேக் ஈவன் வந்து கொடுத்துருக்கான். ஸோ நான் இந்த இந்த டிமாண்டுக்கு வரும்போது ஆக்சுவலாக நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு என்ட்ரி போட்டுடலாம். ஸோ நமக்கு எஸ்எல் ஹிட் ஆனாலும் ஹைட் போகுது. ஸோ இந்த டிமாண்ட் வந்து மோஸ்ட்லி ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிமாண்டில் வந்து ஒரு என்ட்ரி வந்து போட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து சென்ட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து போட்டோம். பட் இங்கே இருக்கக்கூடிய என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸில் வந்து நம்ம பண்ணோம். இப்போது மார்க்கெட்டோட ஸ்ப்ரெட்டு வேல்யூ மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் 20 கிட்ட ஸ்ப்ரெட்டோட வேல்யூ வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இட்ஸ் வெரி பேட். இப்போ 20, 17, 16, அகைன் 20 இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து ஸ்ப்ரெட் வேல்யூ மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ எனக்கு மார்க்கெட்டில் பிடிக்காத, அதாவது புரோக்கரில் பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் இந்த ஸ்ப்ரெட்டு தான். ஸ்ப்ரெட் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்ம என்ட்ரி எடுக்கிற ரேஞ்சை விட ஸ்ப்ரெட்டுக்காக நம்ம மூவ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ப்ராஃபிட்டும் வந்து கம்மி பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால் அது வந்து எனக்கு பிடிக்காது. சரி, ஓகே. இப்போது இந்த இடத்துல ஒரு என்ட்ரியும் அடுத்தது மெயினாக ஒரு என்ட்ரியும் வந்து போட்டுட்டேன். மெயின் என்ட்ரி பிரேக் ஈவன் பண்ணலை. இந்த என்ட்ரி வந்து நம்ம போடும்போது ரிஸ்க் ஆனாலும் பரவாயில்ல, லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்றத ஒரு ரிஸ்கோடு தான் வந்து இந்த இடத்துல என்ட்ரி போட்டிருக்கேன். பட் இந்த இடத்துல மிட்டிகேட், அதாவது இந்த இடத்துல கரண்ட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி போயிட்டோம். இப்போது இந்த 1 மினிட்ல வந்து என்ட்ரி போயிருக்கோம், ரைட்டா? இந்த ஹையை வந்து இப்போ பிரேக் வந்து பண்ணிட்டான். ஸோ நமக்கு பிரேக் ஈவன் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த எஸ்எலை நம்ம இப்படி மூவ் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா? 20 பாயிண்ட் வந்து ஸ்ப்ரெட் இருக்கிறதுனால நம்ம இப்போ 59 இருக்குது, 39க்கு கொண்டு வரணும். 59, 39. ஓகேங்களா? ஸோ இங்கே தான் வைக்கணும். நல்லா பாருங்கள் எப்படி நம்ம சுச்சுவேஷன் எப்படி இருக்குது பாருங்கள். நம்மளால் இப்போ எஸ்எல் இங்கே மூவ் பண்ண முடியாது. இங்கே தான் வைக்கிற சுச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய பாயிண்டில் ஸ்ப்ரெட்டு மூவ் ஆகிட்டுருக்கு இப்போது. ஓகேங்களா? 20 பாயிண்ட் கிட்ட மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படி புரோக்கரு அந்த மாதிரி, ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி, ஓகே.
இப்போ இந்த பிரேக் ஈவனுக்கு நமக்கு இந்த பிரேக் ஈவனுக்கு நமக்கு இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த இடத்துல சூப்பரான ஒரு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, இது லிக்விடிட்டி பேஸ் பண்ணி இந்த டிமாண்டில் ஒரு என்ட்ரி இருந்தது. ஓகேங்களா? ஸோ நமக்கு இங்கேயும் பிரேக் ஈவன் பண்ண முடியல. இந்த என்ட்ரியும் நம்மளால் பிரேக் ஈவன் பண்ண முடியல. இந்த என்ட்ரியும் நம்மளால் பிரேக் ஈவன் வந்து பண்ண முடியல. ஓகேங்களா? இதையும் பிரேக் ஈவன் பண்ண முடியல. ஸோ இதை பண்ண முடியல, நோ ப்ராப்ளம். பட் இதை கூட நம்மளால் பண்ண முடியல. ஏன்னா ஸ்ப்ரெட்டோட வேல்யூ ரொம்ப ஓவராக இருக்குது. ஸோ அதனால தான். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த என்ட்ரியோட எஸ்எல் இருக்குது பார்த்தீங்களா? அதை எடுத்து நான் இப்போ மூவ் பண்ணுறேன். ஏன்னா இப்போவே டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 12:22 ஆகுது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும்போது நமக்கு மார்க்கெட் கீழே போகவும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பிரேக் ஈவனுக்கு மார்க்கெட்டை மூவ் பண்ணணும். இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற பிளான். ஓகேங்களா? இப்போ 20 பாயிண்ட் அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய வேல்யூ தான். இப்போ 20 பாயிண்ட் வந்து நான் இதில் மார்க் பண்ணி என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து இதுக்கு வந்து நான் இப்போது ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போது $80. ஓகே. கரண்ட் ப்ரைஸில் இருந்து இப்போ இது கரண்ட் ப்ரைஸ்னு வச்சுக்கோங்களேன். 20 பாயிண்ட் இப்படி இப்போ பாருங்கள், இப்படி ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த லெவல், இப்போது கரண்ட் ப்ரைஸ்ன்றது இங்கே டாப்பு, கரண்ட் ப்ரைஸ்ன்றது மேலேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஸ்ப்ரெட்டுன்றது கீழே. ஓகேங்களா? ஸோ கரண்ட் ப்ரைஸ் இங்கே இருக்கும்போதே நமக்கு இப்படி கரண்ட் ப்ரைஸ் என்ட்ரி ப்ரைஸில் இருக்கும். பட் இப்படி கீழே வந்து இந்த லைன் ஹிட் ஆகிட்டாலே, கீழே இருக்கக்கூடிய லைன் ஹிட் ஆகிட்டாலே நமக்கு எக்ஸிட் ஆயிரும் லாஸில். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஸோ நம்மளால் பிரேக் ஈவன் இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சுது 2 என்ட்ரிக்கும் சேர்த்து. ஸோ இங்கே ஒரு என்ட்ரி இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்ட்ரி போடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ட்ரி போடலாம். எப்படின்னா, நான் இந்த இடத்துல என்ட்ரி வந்து போயிருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இதில் வந்து நான் எவ்வளோ லாட் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஸ்டாண்டர்டில் 2 லாட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதோட ரிஸ்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $37 ரிஸ்க்கு. $37 ரிஸ்க்குக்கு ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $3,500 வந்து ப்ராஃபிட். ஓகேங்களா? இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் எப்படி ப்ரோ $30 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள். நம்ம டிபி வந்து பெருசாக இருக்குது. டிபி போவான், இந்த ஹைக்கு போவான். ஏன்னா ஓவரால் லிக்விடிட்டியே மேலே தான் இருக்குது. அப்போ இந்த ஹைக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஓகேங்களா? மேலே போவான் கண்டிப்பாக. ஸோ நம்மளோட $37க்கு நமக்கு வந்து ரிஸ்க் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, $37 ரிஸ்க்குக்கு நமக்கு ப்ராஃபிட் வந்து $3,000 வந்து ப்ராஃபிட் வந்து இருக்குது. சரி, இப்போது இதோட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது? இப்போ இந்த ட்ரேடோட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $5,000 வந்து ப்ராஃபிட் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு அரௌண்ட் $900 வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ $900 வந்து ப்ராஃபிட் இருக்குது. ஸோ $5,500 கிட்ட நமக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஸோ 5,500 தென் நமக்கு ஒரு 3,500. ஓகேங்களா? ஸோ நமக்கு $9,000 வந்து ப்ராஃபிட் வந்து இருக்குது. ஓகே. இப்போது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, பிரேக் ஈவன் வந்து பண்ண முடியல. சரி, இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து போகணும். இன்றைக்கி நான் பண்ணி வச்சுருக்கிற லாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, $280 வந்து லாஸ் வந்து பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இது வரைக்கும். ஓகேங்களா? எஸ், $218 சாரி. ஓகேங்களா? $218 வந்து லாஸ் வந்து பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி. ஸோ ஒரு ட்ரேடுக்கு $130 வந்து என்னால் ட்ரேடு வந்து பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 2% வந்து என்னால் லாஸ் வந்து பண்ணிக்க முடியும். அப்போது இந்த $130 அப்படின்றது 0.5%. ஓகேங்களா? அப்போது 4 இது பண்ணாலும் நான் $520 வந்து என்னால் லாஸ் பண்ணிக்க முடியும் பெர் டேக்கு. ஓகேங்களா? இது என்னோட ஸ்ட்ராட்டஜி. $520 வந்து என்னால் லாஸ் பண்ண முடியும் என்னோட கேபிட்டலுக்கு. இப்போது இந்த இடத்துல எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேடும் அண்ட் இதில் வந்து பிரேக் ஈவன் பண்ணாதனால இந்த ட்ரேடும் சேர்த்து $200 வந்து ரிஸ்க் இருக்குது. ஸோ இப்போது $218 ஆல்ரெடி லாஸ். அடுத்தது $200 $418 வந்து ரிஸ்க் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு $100 வந்து ரிஸ்க் எடுக்கலாம், இல்லைனா ஒரு $80 ரிஸ்க் எடுக்கலாம். ஓகேங்களா?
ஸோ இப்போ $80 வந்து ரிஸ்க் எடுக்கலாம்னு இருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன்னு வைங்க. ஸோ கொஞ்சம் மேலே தூக்கி தான் நம்ம எப்பயுமே இப்போ இந்த என்ட்ரி போட்டிருக்கிற மாதிரி கொஞ்சம் மேலே தூக்கி போடணும். எஸ்எல் டிமாண்ட். ஸோ இங்கே வைக்கலாம். ஸ்ப்ரெட்டுக்காக நம்ம கண்டிப்பாக இங்கே தான் வச்சாகணும், வேறு வழி இல்லை. ஓகேங்களா? அப்போது டிபின்றது இந்த ட்ரேடோட அதே டிபியை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட் லெவல் அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது இந்த ட்ரேடு ஸ்டில் மிட்டிகேஷன் இல்லை, மிட்டிகேட் பண்ணலாம் அகைன். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த இடத்துல நான் ஒரு ட்ரேடு வந்து போகிறேன்னு வச்சுக்கோங்க. இதோட லாஸ் எவ்வளோன்னு பார்த்துட்டு நம்ம லாட்டை வந்து மேனேஜ் பண்ணிப்போம். ப்ராஃபிட் லெவல் என்ட்ரி. ஓகே, அப்போது நம்ம இதில் வந்து ஒரு 80 வந்து ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ரைட்டா? ஸோ 2.58. ஓகே, 2.6 நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த ட்ரேடுக்கு 2.6 வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ராஃபிட் லெவல் 4,779. இதில் வந்து ப்ராஃபிட் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓவரால் ரிஸ்க் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 என்ட்ரிக்குமே சேர்த்து $280 வந்து ரிஸ்க்கு இருக்குது. $280. எஸ்எலுக்கு நமக்கு ஒரு 9,000 ப்ளஸ் ஒரு 4,779. ஓகேங்களா? அப்போது நமக்கு 13,779 வந்து ப்ராஃபிட் வந்து வரலாம். ப்ராஃபிட் போனால் வரலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது இன்றைக்கி நான் வந்து லாஸ் பண்ணாமல் இருந்திருந்தால் இந்த இடத்துல இந்த ட்ரேடு செகண்ட் ட்ரேடில் நான் எவ்வளோ ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கலாம், சரி எவ்வளோ வந்து லாட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ப்ரைஸ் வந்து போகிறேன். என்னால் $130 வந்து பெர் டேக்கு லூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல 42 தான் இருக்குது. அப்போது நான் என்ன பண்ணலாம், 5 வந்து யூஸ் பண்ணலாம். 5 லாட் நான் யூஸ் பண்ணாலும் 80 தான் வருது. ஓகேங்களா? அப்போது 5.56 வந்து யூஸ் பண்ணியிருக்க முடியும். 6.325. ஓகே, ஷார்ப்பாக பார்த்தா 6.21 யூஸ் பண்ணியிருக்க முடியும் நான் இன்றைக்கி லாஸ் பண்ணாமல் இந்த என்ட்ரி எடுத்திருந்தா. இந்த என்ட்ரி ஓகேங்களா? அப்போது அதோட ப்ராஃபிட் லெவல் வந்து பாருங்கள், 11,000 எவ்வளோ இருக்குது, 11,000 வந்து இருக்குது. ஸோ இந்த என்ட்ரியை என்னால் எடுக்க முடியல, இந்த என்ட்ரியை. ஓகேங்களா? சரி, ஓகே, இந்த என்ட்ரி எடுக்க முடியல. ஸோ இன்றைக்கி பண்ண லாஸ், அதனால இந்த இடத்துல கம்மியாக தான் லாட்டை போட வேண்டியதாக ஆயிடுச்சு. சரி, ஓகே. இப்போ 11,000 அப்படின்றத அடுத்தடுத்த என்ட்ரி போட்டு நம்ம இப்போ கவர் பண்ணணும். இப்போ அதான் என்னோட டார்கெட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல இந்த டிமாண்டில் ஒரு என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். இது மூணுத்துக்குமே ஒரே எஸ்எல் தான் நான் விற்க போகிறேன். ஓகேங்களா? லாஸ் ஆச்சு அப்படின்னா $280 வந்து எஸ்எல். ஓகேங்களா? ஓகே, அப்போ $280 வந்து எஸ்எல் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இப்போ நான் லாட்டை வந்து போட போகிறேன். ஸோ டோட்டலி இந்த பிஒய்ஸ் வந்து பண்ணிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், எல்லாமே எடுத்து பிரேக் ஈவன் பண்ணிடலாம். இந்த மாதிரி பிரேக் ஈவன் பண்ணிடலாம். இதை வந்து 50% பிரேக் ஈவன் பண்ணிடலாம் இந்த மாதிரி. ஸோ ஒரு $70-80 தான் லாஸ் இருக்கும். ஸோ இப்போது நம்மளோட டார்கெட் இந்த இடத்துல என்ட்ரி போகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் போயிருக்கணும் என்ட்ரி, இது வந்து ட்ரிகர் தான். இவ்வளோ கிட்ட வந்துட்டு போயிட்டு மறுபடியும் வருவானா அப்படின்றத பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்தானா பிரேக் தான் பண்ணுவான். ஸோ நான் போயிருக்கணும். இப்போ வந்து என்னால் போக முடியாது, இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? இவ்வளோ தூரம் வந்துட்டு போகிறது சரியில்லை. ஸோ இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம். மார்க்கெட் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே நமக்கு இதில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு மேலே போகணும். அப்படி இல்லை மிட்டிகேட் பண்ணாமல் இந்த இடத்துக்கு போயிட்டா, இங்கே இந்த ஹையை போய் எடுத்துட்டா மார்க்கெட் கண்டிப்பாக இந்த டிமாண்டுக்கு வருவான். ஓகேங்களா? மார்க்கெட் கண்டிப்பாக இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு மறுபடியும் மேலே போவான்.
ஏன்னா இது பிஓஎஸ்ன்றப்போ இது ஃபுல்லாக மேனிப்புலேஷன் இது எல்லாமே. அப்போது இந்த டிமாண்டுக்கு கண்டிப்பாக வந்துட்டு தான் போவான். ஸோ 5 மினிட்ல போயிட்டு பார்க்கலாம். சோச் பிஓஎஸ் ஸோ 15 மினிட்ஸ் 5 மினிட்ல நமக்கு இந்த இடத்துல டிமாண்ட் வந்து இல்லை. அப்போது 1 மினிட்ல இப்போவே இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு போக தான் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. 1 மினிட்ல இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் மறுபடியும் ஒரு டைம் நம்ம செக் பண்ணிக்கலாம். என்ட்ரி ப்ரைஸ் ஸ்டாப் லெவல் $80 ரிஸ்க் எடுக்க போகிறோம். 2.5 8 6 2.65. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, என்ட்ரி ப்ரைஸையும் கால்குலேட் பண்ணணும். ஓகே, நான் ஒன்ஸ் போயிட்டு ஸ்ப்ரெட்டு இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். இப்போயும் அதே தான் 20 தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆக போதில்ல. ஓகே, இப்போ 20 இருக்குது. அப்போ நம்ம 20 பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். என்ட்ரியில் போயிட்டு 20 பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து 403 இப்படி போடணும் என்ட்ரி. இந்த லெவலில் போட்டால் தான் நமக்கு ட்ரிகர் ஆகும். ஓகேங்களா? அப்போ இந்த ப்ரைஸுக்கு நம்ம ரிஸ்க் வைப்போம். என்ட்ரி ப்ரைஸ் அப்போது நம்ம 1.8985. ஓகே, 1.85 தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ப்ராஃபிட் லெவல் காப்பி பண்ணுங்கள். க்ளோஸ் ப்ரைஸ் 3312. ஓகே, நமக்கு ஆல்ரெடி ஒரு 9000 அண்ட் 12312. ஓகே, இதுவும் வந்து ஒரு குட் என்ட்ரி தான். ஸோ பார்க்கலாம். நம்ம வந்து இப்போது இந்த என்ட்ரியை வந்து அப்ரோச் பண்ண போகிறோம். ஸோ இந்த என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிஓஎஸ் பண்ணிட்டா இந்த என்ட்ரியை டெலீட் பண்ணிடணும். இது ஒர்க் ஆகாது. கீழே வந்தால் மார்க்கெட் கீழே போயிடுவான். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த இடத்துல இப்போ என்ட்ரி வந்து போடலாம். ஓகே, என்ட்ரி வந்து இப்போது போட்டாச்சு. இந்த 3 என்ட்ரிலையும் ஒரே எஸ்எல் வந்து நம்ம ப்ளேஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த என்ட்ரி இன்னும் நமக்கு ட்ரிகர் ஆகலை. ஓகேங்களா? ஸோ என்னோடய என்ட்ரி பாயிண்ட்டை இங்கே வச்சுருக்கேன், இந்த இடத்துல. பிகாஸ் இந்த இடத்துல நான் என்ட்ரி வச்சாதான், இப்போ இந்த இடத்துல நான் என்ட்ரி வந்து இந்த டிமாண்டுக்கு இப்படி நம்ம என்ட்ரி ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல நான் என்ட்ரி வச்சாதான் மார்க்கெட் இந்த டிமாண்டை வந்து தொடும்போது ட்ரிகர் ஆகும். ஓகேங்களா? இந்த டிமாண்டை தொடும்போது என்னோட என்ட்ரி இங்கே இருந்தால் மட்டும்தான் இங்கே ட்ரிகர் ஆகும். ஏன்னா ஸ்ப்ரெட் வேல்யூ பெருசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்னோட என்ட்ரியை மேலே வச்சுருக்கேன். ஸோ இந்த டிமாண்டுக்குன்னு என்ட்ரி போடுவோம். ஸோ இன்னும் மிட்டிகேஷன் ஆகலைன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போது இந்த டிமாண்ட் வந்து இதில் ஒரு என்ட்ரி போட்டிருக்கேன், இங்கே ஒரு என்ட்ரி இருக்குது, அப்புறம் இதில் ஒரு என்ட்ரி இருக்குது. இப்போ மூணுமே சேர்த்தி எவ்வளோ, இப்போ மூணுமே ஆட் பண்ணி எவ்வளோ வந்து எனக்கு லாஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா $300 வந்து லாஸ் இருக்குது. இந்த மூணுமே எனக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னா $300 வந்து லாஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த மூணுமே ப்ராஃபிட் வந்து போச்சு அப்படின்னா $13,000 வந்து ப்ராஃபிட் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ 300லேருந்து 13,000க்கு வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? சரி, ஓகே ஓகே என்ட்ரி வந்து போட்டோம். ஸோ இப்போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:40. ஸோ மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த என்ட்ரி ட்ரிகர் ஆகலை அப்படின்னா இந்த என்ட்ரியை நான் டெலீட் பண்ணிவிடுவேன். ஏன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது ஸ்ப்ரெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகிடும். அப்போ தேவையில்லாமல் இது ட்ரிகர் ஆனவுடனே எஸ்எல் ஹிட் ஆகும். ஆனால் மார்க்கெட்டே வராது. மார்க்கெட் இங்கே இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கும்போது இதோட ஸ்ப்ரெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாகிடும். மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது கண்டிப்பாக ஸ்ப்ரெட்டு வந்து ரொம்ப பெருசாக மாறும். இந்த மாதிரி பெருசாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது தேவையில்லாமல் ஒரு என்ட்ரியை நம்ம ஒரு $80 போயிட்டு வேஸ்ட் பண்ணுவோம்.
அதனால் மார்க்கெட் க்ளோஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா $20 வந்து ஸ்ப்ரெட் வந்து வேல்யூ இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த என்ட்ரி ட்ரிகர் ஆகி மார்க்கெட் வந்து மேலே போகலை, இந்த என்ட்ரி ட்ரிகர் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போகலை அப்படின்னா இந்த என்ட்ரி வந்து டெலீட் பண்ணுவேன். இப்போது பார்த்தவரையிலும் இந்த என்ட்ரியை டெலீட் பண்ணுறது பெட்டர்னு எனக்கு தோணுது. இந்த என்ட்ரியை பேசாமல் டெலீட் பண்ணிடலாம். பட் நமக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் வருமே. ஒரு 2 ட்ரேடு லாஸ் பண்ணுற இடத்துல 3 ட்ரேட் நான் லாஸ் பண்ணுற லெவல் வச்சுருக்கேன். ஓகேங்களா? $130 வந்து ஒரு ட்ரேடுக்கு லாஸ் பண்ணுறேன் அப்படின்னா $260 வந்து லாஸ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ஒரு $40. அப்போது 2 ட்ரேடு லாஸ் பண்ணுற இடத்துல இங்கே 3 ட்ரேடு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் வித் ஹை ப்ராஃபிட்டில், பெரிய ப்ராஃபிட்டில். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது. ஸோ அந்த வீடியோ இதோட கட் பண்ணிக்கலாம். நல்லா பார்த்துக்குங்க. நீங்கள் வீடியோ பார்க்கும்போது இந்த மார்க்கெட் இதை மிட்டிகேட் இந்த டிமாண்டை தொடாமல் இந்த பிஓஎஸ் பண்ணியிருந்தா இதை டெலீட் பண்ணிவிடுவேன். இந்த 2 என்ட்ரி மட்டும்தான் நமக்கு, அதை டெலீட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? அப்படி இந்த என்ட்ரி மிட்டிகேட் பண்ணிவிட்டு இந்த ஹையை எடுத்திருந்தால் இதை அப்படி எடுத்திருந்தா இதை பிரேக் ஈவன் பண்ணிவிடுவேன். ஸ்ப்ரெட் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்து அந்த மாதிரி இப்படி பிரேக் ஈவன் பண்ணிடுவேன். இந்த என்ட்ரி ஆல்ரெடி பிரேக் ஈவனில் தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணிவிடுவேன். அப்படி மார்க்கெட் நீங்கள் பார்க்கும்போது இப்படி கீழே போயிருந்தா எனக்கு 3 லாஸ் ஆகிருக்கும். பட் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த என்ட்ரியை நான் டெலீட் பண்ணிவிடுவேன். மிட்டிகேட் பண்ணி மேலே போயிருந்தால் டெலீட் பண்ண மாட்டேன். மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது இந்த என்ட்ரியை நான் டெலீட் பண்ணிவிடுவேன், க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? இப்போ 1 o'clock ஆகுது. ஒரு 2:30க்கு இந்த என்ட்ரி மிட்டிகேட் ஆகலைன்னா இதை வந்து நான் டெலீட் பண்ணிவிடுவேன். ஸோ இதுதான் வந்து பிளான். அப்போது லாஸ் ஆனால் இந்த என்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு $80 லாஸ் இருக்குது. இந்த என்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா $30 வந்து லாஸ் இருக்குது. இப்போது எடுத்ததே 35க்கு தான் நான் வந்து எடுத்திருக்கேன், 37க்கு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் ஏன் ப்ரோ 30 லாஸ் வந்து அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இதோட பிரேக் ஈவன் நம்ம எவ்வளோ மூவ் பண்ணியிருக்கோம் தெரியுமா? இவ்வளோ தான் மூவ் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து கொஞ்சமாக மேலே தான் தூக்கி வச்சுருக்கோம். ஓகேங்களா? $3க்கு தான் தூக்கி வச்சுருக்கோம். ஏன்னா ஸ்ப்ரெட்டோட வேல்யூ பெருசாக இருக்குன்றனால நம்ம எஸ்எல் மூவே பண்ணல. பட் இந்த என்ட்ரி இங்கே தான் நம்ம இப்படி மூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அப்போ இந்த என்ட்ரியோட எஸ்எல் இங்கே இருக்குது. இது லாஸ் ஆகிடுச்சு, $300 லாஸ் ஆகிட்டாலும் நோ ப்ராப்ளம், நான் வந்து அதை வந்து கவர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? அடுத்தடுத்த ஒரு சிங்கிள் என்ட்ரிலே கவர் பண்ண முடியும். ஸோ என்னோடய ஸ்ட்ராட்டஜியை நான் போல்டாக ஒரு ஒரு இரும்பு மாதிரி பிலீவ் பண்ணுறேன். ஸோ அதனால் இது லாஸ் ஆகிட்டாலும் எனக்கு நோ ப்ராப்ளம். எனக்கு 1% தான் லாஸ் ஃப்ரம் கேபிட்டலில் இருந்து. ஆல்ரெடி $218 வந்து லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு 1% விட கம்மி தான் அது. அப்போது 1.8% ஆர் 2% லாஸ் பண்ணுற மாதிரி, 2%க்கும் கம்மி தான், 1.5% லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ நான் எடுத்த வீடியோவில் இந்த வீடியோ ரொம்ப போரிங்கான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் ட்ரேடு பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். இப்போ நான் போட்டுட்ருக்கிற இந்த கண்டென்ட்டில் ஒரு 95% ஒர்க் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 95% ஒர்க் ஆகுது ப்ரோ உங்கள் ஸ்ட்ராட்டஜி. யுவர் ஸ்ட்ராட்டஜி இஸ் ஒர்க்கிங் அட் 95% அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இது ஒர்க் ஆகுது, யாரெல்லாம் வந்து பார்க்குறீங்க அப்படின்றத நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ.